மகர ராசி, மகரத்துக்கு 2ல ராகு, 8ல கேதுங்க. கண்டிப்பா இந்த பீரியட்ல தனம், பொருளாதாரம், கல்வி, இன்வெஸ்ட்மெண்ட், பேச்சு, குடும்பம் சர்வ ஜாக்கிரதையா டிராவல் பண்ணணும். இப்பதான் 7.5 சனி முடிஞ்சிருக்கு. ஒரு நிம்மதியா இருக்கலாமா அப்படின்னா ராகு 2ல வர்றது பேச்சு ஸ்தானம், வருமான ஸ்தானத்துக்கு சிறப்பு இல்லை. 8ஆம் இடத்துல கேது வர்றது அவமானங்கள் வரலாம், தூக்கம் கெடலாம், ஹெல்த் பாதிக்கலாம். ஆனா ஒரு பிளஸ் இருக்கு இதுல, அந்த ராகுவை குரு பாக்குறாரு. ஒரு வருடத்துக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஒருத்தர் கூட பேசுறீங்க, குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை வருது, கலகம் வர்ற மாதிரி தெரிஞ்சே வெளியே வந்துருக்கு. அங்க இருக்காதீங்க. குடும்பத்து கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியல, நான் வெளியில தான் இருக்கிறேன், வேலை பழுவா இருக்கிறேன்னா அந்த வேலை பார்க்கறதே பெஸ்டா இருக்கும், தொந்தரவு இல்லாம இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் அந்த வாக்கு ஸ்தானம். நீங்க வெளியில வேலை பார்க்கும் போதும் வெளியில வேலை செய்யற இடத்துலயும் வாக்கு பிரச்சனை, பேச்சு பிரச்சனையினால உறவுகளையும் கஸ்டமர்ஸையும் கெடுத்துக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க.